காலையிலேயே ஜெயந்தி வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் இருக்கு, அவ சாப்பாடு கொண்டு வரேன்னு சொன்னான்னு அவர் சொன்னாரு. நான் தான் மறந்து உங்ககிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். நீ எனக்கு வளகாப்பு நடத்தணும், எனக்கு பிரசவம் பார்க்கணும், என் குழந்தைய நீ ஆசையோட கொஞ்சணும்னு ஏகப்பட்ட ஆசைமா. இன்னைக்கு நம்ம வீட்டு கயல்விழியே இப்படி சந்தேகப்பட்டுட்டா, நாளைக்கு இந்த மாதிரி வெளியில இருக்கிற யாரும் பேசிடக்கூடாதுல்ல. ஒரு தப்பான ஆளோட மாலை கழுத்துமா வந்து நின்னாலே அன்னைக்கு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன். வேண்டாம் ரோஷன், ரோஷன் தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க ரோஷன். ரோஷன் ப்ளீஸ் ரோஷன் விட்டுடு என்ன, விட்டுடு. ரோஷன் 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 ஐயோ ஐயோ, ஏண்டா என்ன இப்படி பண்ண வச்ச? நான் என்னடா உனக்கு பாவம் பண்ணேன்? ஐயோ ஐயோ என்ன பண்றது, கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். உன் வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? அப்படியா, பார்த்து ஜாக்கிரதையா ரெடி.
இப்பெல்லாம் சில பொண்ணுங்க பணம் இருக்கிற ஆம்பளைங்களையா பார்த்து வளைச்சு போடுறாளுங்க. அதுக்கு தாண்டி சொல்றேன், ஜாக்கிரதையா இருன்னு. அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் பணம் இருந்தா போதும், கல்யாணம் ஆனவனா ஆகாதவனா இதெல்லாம் பார்க்க மாட்டாளுங்க. பல்ல காட்டி காட்டியே மயக்கிடுவாளுங்க. வேலைக்கு சேர்ற மாதிரி தான் சேருவாளுங்க. அதுக்கப்புறம் தான் வேலையவே காட்ட ஆரம்பிப்பாளுங்க. முதல்ல ஏதாவது ஒரு பொய் காரணத்தை சொல்லி சாப்பாட கொண்டு வருவாளுங்க. இன்னைக்கு தான் எங்க வீட்ல முதல்ல சமைச்சோம். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், இன்னைக்கு எங்க அம்மாவோட திவசம், இன்னைக்கு எங்க அப்பா அம்மாவோட கல்யாண நாளுன்னு ஏதாவது ஒரு பெரிய பொய்ய சொல்லி ஆம்பளைங்களை சாப்பிட வச்சிருவாளுங்க. அப்புறம் என்ன, ஒரு மாதிரி சிரிச்சு பேசி ஒரு கட்டத்துக்கு மேல ஊட்டியே விட்டுருவாளுங்க. இவ சமைச்ச சாப்பாட சாப்பிட்ட அந்த ஆம்பளைய அப்புறம் அவ சாப்பிட ஆரம்பிச்சிருவா. நானும் எத்தனையோ நாள் நியூஸ் பேப்பர்ல படிச்சிருக்கேன். இந்த மாதிரி பொண்ணுங்க நூதனமா தான் ஆம்பளைங்களை ஏமாத்துறாளுங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, தங்கச்சிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அப்படி இப்படின்னு ஏதாவது சென்டிமெண்டா பேசி பணத்தை வாங்க ஆரம்பிச்சிருவாளுங்க. அப்புறம் ஒரு நாள் பார்த்தா ஓலை குடிசையில இருந்தவ கூட ஆம்பளைங்க கிட்டயே அட்வான்ஸா வாங்கி நல்லா ஆடம்பரமான வீடா பார்த்து வாடகைக்கு போயிடுவாளுங்க. வாடகை பணத்தை கூட அந்த இளிச்ச வாங்கி தான் கொடுக்கணும். என்ன பண்றது, இந்த ஆம்பளைங்களுக்கு புத்தி இருந்தா தானே. இந்த மாதிரி கேடு கெட்டவளா பார்த்து பக்கத்திலேயே வச்சுக்கிறது தானே அவங்களோட வீக்னஸ். இந்த மாதிரி பணத்துக்கு ஆசைப்பட்டு அடுத்தவ புருஷனை வளைச்சு போடுறதுக்கு பதிலா வேற ஏதாவது தொழில் பண்ணிட்டு போயிடலாமே. ஜெயந்தி, என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணு இல்லாமையா கண்ணை கசக்கிட்டு வெளியில நிக்கிற? ச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்னாச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? சொன்னா கோவப்படுவீங்க. கோவப்பட மாட்டேன், சொல்லு. கையில் ஒரு மாதிரி குத்தி காட்டி பேசுறா. என்னவா? இல்ல, நான் உங்களுக்கு சாப்பாடு பரிமாறினது, எங்களுக்கு வீடு பார்த்து கொடுத்தது, இதெல்லாம் நிறைய சொல்லி பேசுனா. இத பாருமா, நான் இப்போதைக்கு அவளை எதுவும் பண்ண முடியாத நிலையில இருக்கேன். நான் அவகிட்ட எதை கேட்டாலும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி இளவரசி வரைக்கும் கொண்டு போயிடுவா. ரெண்டாவது, அவ இன்னைக்கு நம்ம வீட்டுக்கே போய் அத்தைக்கிட்டையும் ஓனர் அம்மா கிட்டையும் சென்செக்ஸ் ஆபீசரா நடிச்சு என்ன பத்தியும் விசாரிச்சிருக்காவ. அதனாலதான் உன்னை சீண்டியாவது எப்படியாவது ஊவாயாலேயே உண்மையை வர வைக்கலான்னு பாக்குறாவ. இத பாருமா, தயவு செஞ்சு எனக்காக அவளை அனுசரிச்சுட்டு போ. அவ என்ன பேசினாலும் சரி, உணர்ச்சி வசப்பட்டு நீ மட்டும் பதில் பேசிடாத. புரியுதா? கொஞ்சம் பொறுமையா இரு. கண்ணை துடைச்சுக்க. வா.
மீனா, என்ன காரையும் காணோம், அவளையும் காணோம். மீனா, 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 மீனா. என்னது இது? கதவை திறந்து போட்டு எங்க போயிட்டாவ? போன் பண்ணி எங்க இருக்கான்னு கேளு. மீனா, மீனா. கிச்சன்ல போட்டது போட்டபடி இருக்கு. செல்போனும் இங்கே இருக்கு. வீட்டையே திறந்து போட்டு சொல்லாம கொள்ளாம கார் எடுத்துட்டு எங்க போனாவ? ஒருவேளை ஷாமலாத்தியை கூட்டிட்டு வர போயிருப்பாங்களே என்னவோ. டிரைவர் இன்னைக்கு லீவு, வரதுக்கு முன்ன பின்ன ஆகும்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். வாமா, வா. ஏய், வாமா இங்க. நான் அப்படி போகணும். அதெல்லாம் வேண்டாம், வா இங்க. கீழே இறங்குமா, இறங்கு கீழே. ஏமா வண்டியை எங்கேயே நிறுத்தின? சார், ஆக்சுவலி நான் வழி மாறி வந்துட்டேன். அதான் திருப்பறதுக்காக. நான் கூப்பிட்டேன்ல, வர வேண்டியதானே? இல்ல சார், அது அர்ஜென்ட்டா வேலை இருந்தது. அதான் நான் திருப்பினேன். நாங்க ஒண்ணும் விளையாட்டுக்காக வண்டியை சோதனை பண்ணல. ஆயுதங்கள் கடத்துறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதான் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் கூப்பிட வண்டியை திருப்புறீங்க? சாரி சார், எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. சார், நான் கூட எக்ஸ் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மருமக தான் சார். அதனால என்னமா, காரை செக் பண்ணோம், நகருங்க. சார், சார், ஏன் வண்டிக்குள்ள என்ன சார் வெப்பன்ஸ் இருக்க போகுது? நகருங்கம்மா. சார், ஆக்சுவலி நான் வீட்ல இருந்து வரேன். மொரவர் எனக்கு நகருமா. சார், நான் இப்ப கிளம்பலாமா சார்? டிக்கியை ஓபன் பண்ணுங்க. சார், நான் தான் சொல்றேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டேன். நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? சார், என் ரிலேட்டிவ் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸா இருக்காங்க சார். அதுக்காக தான் நான் ரொம்ப அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன். சரி, டிக்கியை ஓபன் பண்ணுங்க. சர்ச் பண்ணிட்டு உங்களை அனுப்பிச்சிடுறேன். சார், நான் ஒரு ஃபேமிலி கேர்ள் சார். நீங்க ஆயுதம் கடத்துறதா நான் சொல்லல. சர்ச் பண்ண வேண்டியது எங்க டியூட்டி. ஓபன் பண்ணுங்க. சார், சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். நான் அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன் சார். சார், Please open it. Do what I say. Open it. டக்குன்னு தரமா.
ஹலோ, சொல்லுங்க சார், நான் இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். அப்படியா சார்? இதோ 5 நிமிஷத்துல நாங்க வந்துடுறோம். கான்ஸ்டபிள்ஸ், வெப்பன்ஸ் சைதாபேட் பிரிட்ஜ் கிட்ட பிடிச்சிட்டாங்களா? வண்டியெல்லாம் மூவ் பண்ணுங்க. நாம இமிடியேட்டா போய் ஆகணும். நீ கிளம்புமா. இந்திரா, வாங்க. வலியெல்லாம் இப்ப எப்படி இருக்கு? வலியெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லம்மா. அந்த கட்டு போட்டிருக்கிறதா ஒரு மாதிரியா இருக்கு. அதே இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாது இல்லையா, அதுக்காகத்தான் கட்டு போட்டிருக்காங்க. மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டியா? சாப்பிடணுமா? 2-3 நாள்ல சரியா போயிடும். சரிம்மா. மாத்திரை சாப்பிட்டுட்டு ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. சரிம்மா. இந்தாங்கம்மா மாத்திரை. என்ன மேகலா, காலையிலேருந்து உன்னை ஆளை பார்க்கவே முடியல. அதை ஏம்மா கேக்குறீங்க? என் ரூம்ல ஒரு பொண்ணு இருந்தால. அந்த மாசமா இருக்கிற பொண்ணா? ஆமாம்மா, அவளே தான். என்னாச்சு அவளுக்கு? நைட்டு என் கூட தான் தூங்கிட்டு இருந்தா. காலைல எழுந்துச்சு பார்த்தா ஆளை காணோம். யாரு மேகலா? லீலாவா? ஆமாக்கா, என்னாச்சுன்னு தெரியல, எதுவுமே சொல்லிக்காம போயிட்டா. ஆஹா. அந்த பொண்ணு பேர் என்ன? லீலாம்மா. ஏன் கேக்குறீங்க? என் 2வது பொண்ணு பேர் கூட லீலா தான். ஏது அந்த பாம்பேல இருக்கே அந்த பொண்ணா? நீங்க உங்க மூத்த பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்ப கேட்டேன். ஆண்டவ எப்படி எல்லாம் சோதிக்கிறான் பாத்தியா? பேரும் என் பொண்ணு பேரு. இவளும் மாசமா வேற இருக்கா. இங்க இருந்த வரைக்கும் அவளை என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு. பாவம் அவ. நேத்து நைட்டு கூட அவங்க அம்மா ஞாபகமாவே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. உங்களுக்கு கூட அவதாம மருந்து போட்டு விட்டா. அவளா போட்டு விட்டா? நான் மயக்கத்துல இருந்ததுனால அது கூட எனக்கு தெரியல. நீ தான் போட்டு விட்டுருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்லம்மா, அவதான் போட்டு விட்டா. பாவம், யார் பெத்த பொண்ணும் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். என்கிட்ட தாமா கொஞ்சம் நல்லா பழகுனா, ஆனா போகும்போது ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டாமா. அவளுக்கு என்ன கஷ்டமோ. இந்த இடத்துக்கு வர்றவங்க சொல்லாம கொள்ளாம போறது ஒன்றும் புதுசு இல்லையம்மா.
ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடுச்சுன்னா வீட்டில் எல்லாரும் நம்மளை தேடுவாங்க. முதல்ல வீட்டுக்கு போயிடலாம். நைட் இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிடலாம். நல்ல நேரம் போயிட்டே இருக்கு. இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருவோம். என்ன ஷாம்லா இது? நல்ல காரியம் நடக்கும்போது மீனா எங்க போனானே தெரியல. உன்னதான் கூப்பிட வந்திருக்காளுன்னு நான் அசால்ட்டா இருந்தேன். நீ என்னடானா ஆட்டோல வந்து இறங்குற. எங்க போனா என்னன்னு ஒண்ணுமே புரியல. எங்கேயாவது வெளியே போயிருப்பா, வந்துருவா. நீ நிர்மலா புருஷன்கிட்ட வேற சொல்லி வச்சேன் கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லி. அவனே எங்க சுத்திட்டு இருக்கான்னு தெரியல. விடுங்க விடுங்க, அவருக்கு என்ன வேலையோ. வந்திருக்கிறவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அவர் ஆம்பளை, அவர் எதுக்கு இங்க? இது பொம்பளைங்க சமாச்சாரம் தானேன்னு சொல்லி சமாளிச்சிருவோம். நீங்க வாங்க. நிர்மலா, உன் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணியா? என் செல்போன்ல இருக்க பட்டனே தேஞ்சு போச்சத்த. அந்த அளவுக்கு நான் அவருக்கு ட்ரை பண்ணிருக்கேன். நாட் ரீச்சபிள்னே வருது. அண்ணி, அவங்க வர்றப்போ வரட்டும். நேரம் ஆயிடுச்சு, நாம ஆரம்பிச்சிருவோம். அப்ப நீயே முதல்ல நலங்கு வச்சிருமா. வாங்கக்கா, ஒவ்வொருத்தரா வந்து நலங்கு வைங்க. என்னம்மா, எங்க போயிட்டு வர? ஏய், வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது எங்கடி போயிட்ட? ஏன் இவ்வளவு பதட்டத்தோட இருக்க? எங்க போயிட்டு வர? சாரி ஆண்டி, நிர்மலாவுக்காக கோயிலுக்கு போய் வேண்டிக்க போயிருந்தேன். வர வழியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. அது சரி பண்ணிட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. சரி, ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாமே. அவதான் செல்போனை வீட்டுல வச்சுட்டு போயிட்டாள். அப்புறம் எங்கேயும் ஃபோன் பண்ணி சொல்றது? சரி வா, நீ தான் அவளுக்கு நாத்தனார்கிற முறையில் எல்லாத்தையுமே செஞ்சுருக்கணும். நீ வராததுனால அம்மா எல்லாம் செஞ்சுட்டாங்க. நீ போய் முதல்ல அவளுக்கு நலங்கு வச்சுட்டு வா, போ. ஏ மீனா, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சந்தனத்தை எடுத்து அவ கணத்துல பூசி விடு. Dom da na na dom, dom da na na dom, dom da na
மீனா, மாங்கல்யத்திலயும் வச்சு விடு. வச்சு விடுமா. மீனா, ஏன் கை இப்படி நடுங்குது? அவளுக்கு இந்த மாதிரி சடங்கெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லைல்ல நீ, அதான் பதட்டப்படுறா போல இருக்கு. அந்த அச்சதை எடுத்து அவ தலையில போடு மீனா. போடுமா. தீர்க்க சுமங்கலியாயிருன்னு அவளை வாழ்த்து. சொல்லு. சொல்லு. தீர்க்க சுமங்கலியா இரு அப்படின்னு சொல்லு. தீர்க்க சுமங்கலியா. என்னாச்சு மீனா, தொட்டதுக்கெல்லாம் இப்படி தடுமாறிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, ஃபங்க்ஷனுக்கு வர லேட் ஆயிடுச்சுல, அதனாலதான். ஐயா, அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சே, இன்னும் எதுக்கு பதட்டப்படுற? சரி, வந்தவங்களுக்கெல்லாம் நான் சாப்பாடு ரெடி பண்றேன். நீங்க பக்கத்துல இருந்து முடிச்சிட்டு வாங்க. சரிம்மா. நிர்மலா, இருமா ஆரத்தி எடுத்துறேன். மாலை இருக்கட்டுமா, கொஞ்ச நேரம் போட்டுக்கோ.
யாரும் போயிடாதீங்க, எல்லாரும் இருந்து நிதானமா சாப்பிட்டுட்டு தான் போனோம். இது உன் கூட இருந்தா வசிய தேவியோட சக்தியே கூட இருக்கிற மாதிரி. இதை எடுத்துட்டு போய் உன் மாமன் நெத்தியில மட்டும் எப்படியாவது வச்சு விடு. அதுக்கப்புறம் பாரு, உன் மாமன் குட்டி போட்ட பூனை மாதிரி உன்னையே சுற்றி சுற்றி வருவான். இந்த எலுமிச்சம்பழத்தை உன் மாமன் காலடி மண் எடுத்திய அந்த இடத்துல போட்டு. சாமி, கண்டிப்பா இந்த விபூதிய மாமா நெத்தியில வச்சு விட்டா அவர் நீங்க சொன்ன மாதிரி என்னையே சுத்தி சுத்தி வருவாரா? இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, முடியுமா முடியாதா, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இனிமே என்கிட்ட கேட்காது. ஏற்கனவே நான் கொடுத்த ஒரு விஷயம் பலிக்காம போனதுனால என்னோட ஒட்டுமொத்த கோபமும் சுடுகாட்டு நீலியோட ஆத்திரமும் இந்த விபூதியில் ஒன்றா கலந்துருக்கு. நிச்சயம் இந்த விபூதி வேலை செய்யும். நம்பிக்கையோட போ. இப்ப நீங்க சொன்னது மட்டும் நடந்துருச்சு. நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன் சாமி. உன் மாமன் உனக்கு தான். தைரியமா போயிட்டு வா. விபூதியை மட்டும் உன் மாமன் நெத்தியில் வச்சு விட்டீங்கன்னா உன் மாமன் குட்டி போட்ட பூனை மாதிரி உன்னையே சுற்றி சுற்றி வருவான். சரிண்ணே. ம். ஆ மாமா, ஆ உங்களுக்காக வேண்டிக்கிட்டு கோயில இருந்து பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். சரிண்ணே, அனுப்பிடுங்க. ஐயோ சாரி மாமா, நீங்க ஃபோன் பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதான் நானே வச்சிட்டேன். நான் அப்புறம் பண்றேன். என்ன இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? உங்களுக்காக நான் கோயிலுக்கு போயிட்டு வர ஒவ்வொரு நாளுமே எனக்கு விசேஷம்தான் மாமா. சரி. உங்க மேல எனக்கு அக்கறை இருக்கு, ம்ஹும். அன்பு இருக்கு, சரி பாசம் இருக்கு. இருக்கட்டும். அப்புறம் 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 சொல்லு கயல். அப்புறம் அப்புறம் சொல்லு கயல். அப்புறம் என்ன? கயல், அப்புறம் கயல். என்ன தனக்கு தானே நீங்களே பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லையே. தாமரை ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணி ஸ்டாக் லிஸ்ட் வாங்க சொன்னனே, வாங்கிட்டீங்களா? ம், வாங்கிட்டேன். எங்க வச்சிருக்கீங்க? உங்க டேபிள்ல தான் வச்சிருக்கேன். ஆ. ஐயோ, மாமா, ம். உங்களுக்காக வேண்டிட்டு கோயில இருந்து பிரசாதம். ஐயோ, அறிவில்லை உனக்கு? இல்ல மாமா, உங்களுக்கு பிரசாதம். ஏய், பிரசாதம் கொண்டு வந்தா டேபிள் வச்சுட்டு போக வேண்டியதானே? நான் எடுத்து வச்சுக்க மாட்டேனா? லைசன்ஸ் எல்லாம் வேஸ்டா போச்சு. ச்சே. இத திரும்ப வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எவ்வளவு செலவாகும் தெரியுமா? உங்களுக்காக தான் நான் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு வந்தேன். சொன்னேனா?
நான் சொன்னேனா எனக்கா கோயிலுக்கு போயிட்டு வான்னு? தேவையில்லாம என் விஷயத்துல மூக்க நுழைக்காத. இவ்வளவுதான் உனக்கு மரியாதை. முட்டாள்தனமா இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்த நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போகலையா? சார் என்ன சார், என்னதா இருந்தாலும் வயசு பொண்ணை கை நீட்டி நிறுத்துங்க. அடிக்கலாமா? இவர் என் மாமா. என்ன அடிப்பாரு, கொஞ்சம் வாரு, என்ன வேணா பண்ணுவாரு. அதை கேட்க நீங்க யாரு? மாமா, நான் பண்ணது தப்புதான். அதுக்கு நீங்க என்ன அடிச்சது சரிதான். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் மாமா, நீங்க என்ன அடிச்சாலும் கொன்னைய போட்டாலும் சரி, உங்களுக்காக வேண்டதை நான் நிறுத்தவே மாட்டேன். இருங்க, நான் தொடச்சு விடுறேன். விபூதியை மட்டும் எப்படியாவது உன் மாமன் நெத்தியில் வச்சு விட்டுடு. அதுக்கப்புறம் பாரு, உன் மாமன் குட்டி போட்ட பூனை மாதிரி ஒன்னையே சுற்றி சுற்றி வருவான். என்னாச்சு நிர்மலா? என்னன்னே தெரியல அத்தை. நாட் ரீச்சபிள்னே வருது. ஏதாவது வேலையா இருந்திருப்பாரு. இது வரைக்கும் என்கிட்ட அவர் சொல்லாம இப்படி இருந்ததே இல்ல அத்தை. ரொம்ப முக்கியமான வேலையா இருந்திருக்குமா? அண்ணி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பட்டுமா? சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. சரி அண்ணி, வரேன் மீனா. வரேன் நிர்மலா. அம்மா ஒரு நிமிஷம் இரு, நானே உன்னை டிராப் பண்ணிடுறேன். வேணாண்டா, அம்மா ஆட்டோல போய்க்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நானே உன்னை கார்ல டிராப் பண்ணிடுறேன். வேண்டாம் மீனா, நீ என்ன கொண்டு வந்து விட்டுட்டு திரும்பி வரதுக்குள்ள லேட் ஆயிடும். நான் போய்க்கிறேன். பரவாயில்லம்மா, நீ போயிட்டு வா. என்னம்மா நீ வெளியூர்ல இருக்க? போறதுக்கு 1/2 மணி நேரம் கூட ஆகாது. வா, நானே உன்னை டிராப் பண்ணிடுறேன். வேண்டாம் வேண்டாம், நீ ரெஸ்ட் எடு, அம்மா கிளம்புறேன். என்ன ஷாம்லா, அவதான் அவ்வளவு தூரம் சொல்றாருல, நீ போயிட்டு வா. ஏன் நீ போய் கார்ல டிராப் பண்ணிட்டு வாம்மா. சரி, பார்த்து வாங்க. போயிட்டு வரேன் அண்ணி. போயிட்டு வாம்மா. நிமி, அம்மாவை டிராப் பண்ண போறேன். கார் எடுக்கணும் கொஞ்சம். நிர்மலா, அவர் வந்துருவாரு, நீ உள்ள போ. என்ன மீனா? ஒண்ணும் இல்லையே. போலாம். மீனா, உனக்கு என்ன பிரச்சனை? நானும் உன்னை காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன், ஏதோ டென்ஷனாவே இருக்க. வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இப்படியே வந்து அலங்கோலமா நிப்ப? இங்க பாரு, சில விஷயங்கள் நம்ம மனசுக்கு பிடிக்குதோ இல்லையோ, அதுல உடன்பாடு இருக்கோ இல்லையோ, 4 பேர் வர ஃபங்க்ஷனுக்கு நல்லபடியா வர வேண்டாமா? அப்ப கேட்டதுக்கு தான் ஏதோ கோயிலுக்கு போனேன், வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு, டென்ஷன். இப்பவும் ஏதோ டென்ஷனா இருக்கியே, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. ஐயோ,
ஒன்றும் இல்லைம்மா. நீ இல்லைன்னு சொல்றதுலயே உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு புரியுது. என்னன்னு அம்மாட்ட சொல்லுடா. அம்மா ஒன்றும் இல்லைம்மா. கல்யாணம் ஆன நாள்லேருந்து இவ்வளோ நாளாக அவர் என்னை விட்டு எங்கேயும் போனது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் என்னை விட்டு ஃபாரின் போயிருக்காரு இல்லையா, அதான் மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கு. சீச்சி, என்ன நீ ஃபாரின்ல வளர்ந்த படிச்ச பொண்ணு மாதிரியா பேசுற? 1 மாசம் தானே, இப்படிங்கிறதுக்குள்ள ஓடிடும். வீணா மனசு போட்டு குழப்பிக்காத என்ன? என்ன மீனா, வண்டியில ஏதோ ஸ்மெல் வருதே. வண்டியை ஒழுங்கா க்ளீன் பண்ணலையா என்ன? ஒன்றும் இல்லைம்மா, மழை வந்ததில்ல, அதே காலோட காரில் வேற ஏறுறோமா, மேட்டெல்லாம் ஒரு மாதிரி ஈரமாயி அந்த ஸ்மெல் தான். சர்வீஸ்க்கு விட்டா சரியாயிடும். சரிடா, வண்டியெல்லாம் நீட்டா மெயின்டைன் பண்ணணும், பார்த்து ஓட்டு. காரை நிறுத்திட்டு உள்ள வா. அம்மா நான் கிளம்புறேன். என்னது கிளம்புறியா? உள்ள வா மீனா. இல்லம்மா நான் கிளம்புறேன். ஏய், வாசல் வரைக்கும் வந்துட்டு போறதுக்கா வந்து காஃபி சாப்பிட்டு போ. ஐயோ லேட் ஆயிடுச்சுமா, நான் கிளம்புறேன். ஏன் மீனா இப்படி கால்ல சுடு தண்ணியை கொட்டிக்கிட்ட மாதிரி பறக்குற? உள்ள வந்துட்டு போ. அம்மா நான் காலையில வரேம்மா, லேட் ஆயிடுச்சு. இப்படி அறக்க பறக்க வந்துட்டு போறதுக்கா அம்மா நான் கொண்டு வந்து விடுறேன்னு வந்தேன். இதுக்கு நான் பேசாம ஆட்டோலயே வந்திருப்பேனே. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோமா, நான் காலையில கண்டிப்பா வரேன். உண்மையை சொல்லுடி, உனக்கு என்ன பிரச்சனை? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லதா இருக்கேன். இல்ல மீனா, நீ நார்மலாவே இல்ல, எப்ப பார்த்தாலும் படபடன்னு இருக்க. என்னன்னு சொல்லேண்டி. இல்லம்மா, ஐம் ஆல் ரைட். சரியா, நாளைக்கு காலையில பார்க்கலாம். ஐம் ஆல் ரைட்மா. சரி, பார்த்து போ. வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? ஓகே. மாமா எங்க இந்த பொண்ணு கூட இந்த நேரத்துல, அதுவும் இங்க? எந்த டாக்டர் லீலா வயித்துல வளர்ற குழந்தை உங்களுது இல்லைன்னு சொன்னாங்களோ, அதே டாக்டர் குழந்தை உங்களோடது தான்னு ஒரிஜினல் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. நானும் லீலாவும் தான் அதை போய் வாங்கிட்டு வந்தேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.